ஹலோ வெல்கம். வினோத் டைரக்ஷனில் ஜனநாயகன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் ரிலீஸ் ஆக வேண்டியது பொங்கலுக்கு. ஆனால் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ ஜூலையில் ரிலீஸ் ஆகிக்குது. இந்த ஜனநாயகன் கதை பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் வந்துட்டு போலீஸாக இருப்பார். அவர் பொண்ணு வந்து தான் மமிதா பைஜு. ஜிவிஎம்க்கு ஆசை இருக்கும் அவங்க பொண்ணை வந்துட்டு ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ஆக்கணுன்ட்டு. ஜிவிஎம்க்கும் விஜய்க்கும் நல்ல பழக்கம் இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் வந்துட்டு செத்துடுவார். இப்போ விஜய் தான் மமிதா பைஜுவை வளர்க்குவாங்க. அவர் ஆசையை வந்துட்டு இவர் நிறைவேற்ற வச்சாரா இல்லையான்னு தான் படத்தோட கதையாக போகும். இந்த படம் பார்த்திங்கன்னா பகத் கேசரி தெலுங்கு படம் ரீமேக் இருக்குது. இந்த கதை வந்துட்டு விஜய் கேட்டார் வினோத் கிட்ட, இந்த படம் வந்துட்டு ரீமேக் பண்ணுறியா அப்படின்ட்டு. ஸோ அவரும் ஒத்துக்குன்னு இந்த ரீமேக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு அது ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ராவணம்மா வேண்டா அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தளபதி கச்சேரி சாங்ஸ் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு அவர் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பூஜா ஹெக்டே வந்துட்டு அவங்க குத்த ரோல் சின்ன ரோல் தான், சும்மா 2 இடத்துல வந்துட்டு போகிறாங்க. அவ்வளோ பெரிய ரோல் இல்லை அவங்களுக்கு, ஆனாலும் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மமிதா பைஜு அவங்க குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிரகாஷ் ராஜும் நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில், அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. பாபி டியோல் நடிச்சிருக்கிறாரு. தமிழில் வந்துட்டு இவருக்கு 2வது படம் இது, அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வந்துட்டு மியூசிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சாங்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அனிருத். படத்தில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப பேசப்பட்டுச்சு, ஆனால் இது ப்ராப்பர் சீக்வன்ஸாக பேசப்படல. இந்த விஷயம்லாம் படத்தில் வரணுன்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது ப்ராப்பர் சீக்வன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு என்கேஜிங்காக இல்லை. அதே மாதிரி படத்தில் வந்துட்டு இமோஷ்னலாக நிறைய சீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இமோஷ்னலாகவே இல்லை. படத்தில் வந்துட்டு சில இடத்துக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது சரியாகவும் யூஸ் பண்ணல. ஓவரால் படம் மேக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ஓகேன்னு தான் சொல்லுவேன், ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். படம் வந்துட்டு லீக் ஆயிடுச்சு அப்பமா, இவ்வளோ நாள் அப்பமா இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் கலெக்ஷன் வைஸ் ஒரு குட் ஸ்டார்ட் தான், நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இனிமேல் வரப்போகிற நாள் எப்படி கலெக்ஷன் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.